ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல நம்ம இஎம்ஆர், இஹெச்ஆர் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் பத்திலாம் பார்த்தோம். இப்ப அந்த பேக்கேஜ்லாம் மெயினா என்னன்னா, மெடிக்கல் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு. அப்போ நம்ம எப்பவுமே மெடிக்கல் டேட்டா ஸ்டோரிங், மேனேஜிங், ஷேரிங் அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். மெடிக்கல் டேட்டாங்கிறப்போ அதுல என்னலாம் டேட்டா இருக்கும், அது என்னலாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஷண்ட் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்டின்னா, என்ன டீட்டெயில் வாங்குவாங்க? அவங்க நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்களோட இன்சூரன்ஸ் கேட்டகரி, அவங்க என்ன மாரி இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, இன்சூரன்ஸ் கார்ட் டீட்டெயில், அப்புறம் அவங்க ரிலிஜன் என்ன, லொகேஷன் என்ன, அவங்க எந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலருந்து வராங்க, அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன, அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் தான் இதெல்லாம் தான் டெமோகிராஃபிக் டேட்டால வரும். நெக்ஸ்ட் வந்து வைட்டல் சைன்ஸ். இப்ப நம்ம வந்து ஃபீவர் அப்டின்ட்டு ஒரு சின்ன ஃபீவருக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்கல்ல. டெம்பரேச்சர், ஹைட், வெயிட்லாம் பார்த்து நம்மளோட அந்த மெடிக்கல் சார்ட்ல எழுதி தான் அப்புறம் டாக்டர் ரூம்க்கு அனுப்புவாங்க. ஸோ ஒரு வைட்டல் சைன்ஸ் எல்லாமே அடுத்தது வரும். வைட்டல் சைன்னா என்ன? அப்போ பேஷண்டோட பேசிக் பாடி ஃபங்ஷன்ஸ் எப்படி ரன் ஆகுது? பேஷண்டோட ஹெல்த் பேசிக்கா செக் பண்ணக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ். டாக்டர் போனோனே கேட்பாங்கல்ல, இந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்கு அப்டின்னா, இப்ப நார்மலா நமக்கு எதுவும் இருக்காது. சில அ பெரியவங்க ஒரு 40 பிளஸ் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். ரெகுலரா மெடிசின் எடுத்துட்டு இருப்பாங்க. பிபியோ இல்ல வந்து டயபெட்டிஸோ இல்ல வேற ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளமோ, அவங்க இதுக்கு முன்னாடியே ரெகுலராவே டெய்லி மெடிசின் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லன்னா சிலர் வந்து சத்து மாத்திரை கூட சாப்பிடுவாங்க. இல்லன்னா அ சில டைம் வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து ட்ரிங்கிங் இல்லன்னா வந்து ஸ்மோக்கிங் அந்த மாரி ஹேபிட்ஸ் இருக்கும். அதையும் டாக்டர் கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த டீட்டெயில்லாம் இருந்தா தானே கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். ஏன்னா சில மெடிசின் வந்து ஓவர் டோஸ் குடுத்துறக்கூடாது. அப்ப ஆல்ரெடி அவங்க கன்சியூம் பண்ற மெடிசின்லாம் டாக்டர் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. என்ன டோஸ் எடுக்குறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா எடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேப் டெஸ்ட். இந்த லேப் ரிப்போர்ட்ஸும் வந்து மெடிக்கல் டேட்டால இன்க்ளூட் பண்ணக்கூடியதா. லேப் டெஸ்ட்னா என்னன்னா, நம்ம நம்மளோட பாடியில உள்ள ஒரு சாம்பிள்ஸ், பிளட் சாம்பிளோ, யூரின் சாம்பிளோ செக் பண்ணி பார்த்துட்டு, நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு, அத நம்ம என்ன டிசீஸ் அத டயக்னாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட்ட பிளான் பண்றதுக்கு பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு இன்டர்னல் லெவல் டெஸ்ட் மாதிரி. நெக்ஸ்ட் பேத்தாலஜியும் லேப் டெஸ்ட் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். பேத்தாலஜிங்கிறது நம்மளோட வந்து செல் மெஷர்மென்ட்ஸ்ல ஏதாவது குரோத் இருக்கா? நம்ம டிசீஸ் வர்றதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்லன்னா எவ்வளோ சீக்கிரம் வரலாம்? இல்லன்னா ஆல்ரெடி டிசீஸ் இருக்குன்னா, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு? இப்ப மெயினா அந்த வந்து கேன்சர் செல் இப்ப நம்ம செல் ஆன்டிஜென செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இது வந்து நார்மல் குரோத். இது வந்து கேன்சர் குரோத் அதிகமா இருக்கு. அப்ப அந்த குரோத்த கண்டுபிடிக்கிறது. நம்ம இப்போ டைபாய்ட்லாம் இருக்கு அப்டின்ட்டு இருந்தா 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா நம்ம டாக்டர ஃபாலோ அப் பண்றப்போ செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல. டெங்கு, மலேரியா, டைபாய்டு எதுனாலும். இல்ல இப்போ வந்து அந்த இதோட குரோத் அதிகமா இருக்கு. இப்ப கம்மியா இருக்கு. பிளேட்லெட்ஸ் கவுண்ட் அந்த மாதிரி இன்டர்னலா வந்து டிஷ்யூஸ செக் பண்றது தான் பேத்தாலஜி டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபயாலஜி டெஸ்ட். இதுவும் அது மாதிரி தான். ஆனா, சில வந்து யூரின் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கல்ச்சர் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்போ நம்ம ஒரு ட்ராப் பிளட்ல வந்து எவ்ளோ கிருமிகள் இருக்கு, நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி குரோத் எவ்ளோ இருக்கு, நம்ம எவ்ளோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புல எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு வந்து நம்ம சென்சிட்டிவா இருக்கமா? ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து ஒரு கிருமி குரோத் அவங்க உடம்புல இருந்தாலும் அவங்க நார்மலா ரன் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா சிலருக்கு வந்து அந்த குரோத் அதிகமா இருந்தா அவங்க அது சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு வந்து புதுசா வந்து வர சில சில சிம்ப்டம்ஸோ, சில பாடியில ஏதாவது ஒரு பிரச்சனையோ வரலாம். இப்ப நம்ம எதுக்கெல்லாம் சென்சிட்டிவா இருக்கோம், எதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நமக்கு. அதெல்லாம் செக் பண்ணக்கூடியது அந்த மைக்ரோபயாலஜி செக்ஷன்ல வரும். நெக்ஸ்ட் மெடிக்கல் நோட்ஸ்ங்கிறது ஒரு பேஷண்ட்ட பார்க்குறப்போ அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்றோம்னா, அ ஃபுல்லா அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி அந்த பேஷண்ட் எப்போ வந்தாங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனாங்க, வரும்போது என்ன ரீசனுக்காக வந்தாங்க, அப்போ நம்ம என்னலாம் டெஸ்ட் எடுத்தோம், அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி என்ன மெடிசின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப நாங்க என்ன மெடிசின் புதுசா அவங்களுக்கு குடுத்துருக்கோம், அப்புறம் என்னலாம் டெஸ்ட் எடுத்தோம், அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து அந்த பேஷண்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆனாங்க, இனிமே எப்போ ஃபாலோ அப்க்கு வரணும், அந்த டீட்டெயில்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பில்லிங் டேட்டாங்கிறது நார்மலா தெரியும். நம்ம ஒரு 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 டைமா நெறைய நம்ம
ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ ஒரு பில் மட்டும் பே பண்ண மாரி இருக்கு. அப்பப்போ நெறைய பில் பே பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனியா இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு தனி பில், மெடிசினுக்கு தனி பில், டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணதுக்கு தனி பில், தனித்தனியா நெறைய பில் வந்துட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப நம்ம காலேஜ்ல செமஸ்டருக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட்க்கும் சப்ஜெக்ட் கோட் இருக்குல்ல, அந்த மாரி அவங்களும் ஒரு மெடிசினுக்கும் ஒரு கோடு வச்சிருப்பாங்க. ஒரு லேப் டெஸ்ட்டுக்கும் ஒரு டேப்லெட்டுக்கும் இதுக்கும் வந்து கோடு இருக்கும் தனியா. அது ரிலேட்டடா தான் அத வச்சு அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. ஐசிடி கோடுன்னு சொல்லுவாங்க. இத பத்தி நம்ம அப்புறமா லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இது வந்து பில்லிங் டேட்டா. இதுவும் வந்து ஒரு பேஷண்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ல சேர்த்து தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இத வச்சு தான் அப்போ அந்த பேஷண்ட் வந்து எவ்ளோ பே பண்ணியிருக்காங்க, அப்போ எவ்ளோ செலவாயிருக்கு. அத வச்சு தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குன்னா, அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அத சென்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. இவ்ளோ செலவு பண்ணியிருக்கோம் இந்த பேஷண்ட்டுக்கு. இது வச்சு அத குடுங்க எங்களுக்கு அப்டின்ட்டு. நெக்ஸ்ட் இமேஜிங் டேட்டா. இமேஜிங் டேட்டா வந்து மெயினா நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எப்படி எதற்கு இருக்கு, என்ன பிரச்சனை? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. போன் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கான்ட்டு. இல்லன்னா ஏதாவது இப்போ கோவிட் டைம்லாம் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. லங்ஸ் எப்படி இருக்கு? ஃபங்ஷனிங் எப்படி இருக்கு? பிரெக்னன்ட்டா இருந்தா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த மாரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத வந்து இமேஜிங் பண்ணி கேப்சர் பண்ணி எப்படி அத வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் கொண்டு வர்றது இமேஜிங் டேட்டா. அப்புறம் குவான்டிஃபைட் செல்ஃப் டேட்டா. இந்த டேட்டா எப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் இருக்கு, இல்ல ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. அத வச்சு நம்ம ஆக்டிவிட்டி ட்ராக் பண்றோம். எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். இல்லன்னா வந்து நம்மளோட சுகர் லெவல் நம்ம நார்மலா நம்ம கையிலேயே டிவைசஸ்லாம் வச்சிருக்கோம்ல. அத வச்சு நம்ம ஹார்ட் ரேட் டெஸ்ட் பண்றது, அப்புறம் நம்மளோட வெயிட்ட ட்ராக் பண்றது. இப்போ அந்த பேஷண்ட்டே அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் அவங்களே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதுவும் ஒரு டைப் ஆஃப் மெடிக்கல் டேட்டா தான். ஆனா இது ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுவும் மெடிக்கல் டேட்டா டைப் கேட்டகரில தான் வரும். அவ்வளதான். தேங்க் யூ.